ஒரு பேப்பரை 42 தடவை மடக்குனா நிலாவுக்கே போலாமா? ஆமா, இத கொஞ்சம் டீடைலா பார்க்கணும் அப்படின்னா பூமியில இருந்து 3,84,400 கிலோமீட்டர் தூரத்துல நிலா இருக்கு. இப்போ ஒரு பேப்பரோட அளவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 0.1 மில்லிமீட்டர். இத அப்படியே ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணோம்னா 0.2 மில்லிமீட்டர். இத அப்படியே 2, 3, 4, 5 அப்படின்னு ஃபோல்ட் பண்ணிக்கிட்டே போனா 10வது தடவை மடக்கிறப்ப 100 மில்லிமீட்டர் அளவுக்கு வரும். 11வது தடவை ஃபோல்ட் பண்ணா 100 mm அப்படியே டபுள் ஆகி 200 mm மாறும். இது ஃபர்ஸ்ட் ஃபோல்ட் பண்ண அளவை விட 1000 மடங்கு அதிகம். இப்போ அத 10வது இடத்துல இருந்து 20வது இடத்தோட 1000 மடங்கு என்னன்னு பார்த்தோம்னா 100,000 மில்லிமீட்டர், அதாவது 100 மீட்டர். இது ஒரு உயரமான மரத்தோட ஹைட். அப்படியே இது 30வது தடவை ஃபோல்ட் பண்றப்ப 100 கிலோமீட்டரா மாறும். இது பூமியில இருந்து கடல் மட்டத்தோட ஹைட். அப்படியே 40வது தடவை ஃபோல்ட் பண்றப்ப 100,000 கிலோமீட்டரா மாறும். இது கூடவே 2 தடவை எக்ஸ்ட்ரா ஃபோல்ட் பண்ணி 42வது தடவை ஃபோல்ட் பண்ணோம்னா 400,000 கிலோமீட்டர் போகும். கிட்டத்தட்ட நிலாவோட ஹைட்டை விட எக்ஸ்ட்ராவாவே இருக்கும். ஆனா இது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். பட் தியரிட்டிக்கலா இது ப்ரூவ் ஆயிருக்கு. உங்களால ஒரு பேப்பரை எத்தனை தடவை ஃபோல்ட் பண்ண முடியும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.